தினமர நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிகளை வரவேற்கின்றோம். இன்றைய எக்ஸிட் போல் ரிசல்ட் தோற்றமா அல்லது விருப்பமா, இதை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். நம்முடைய சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் பாக்கி வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சந்திரசேகர் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஜெயராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். சார், உங்கள்கிட்ட தான் துவங்கலான் இருக்கிறேன். இந்த எக்ஸிட் போல் என்பது பலருக்கும் ஒரு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய விஷயம். அதாவது ஆளுங்கட்சியாக சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க எக்ஸிட் போல மிகவும் ஆர்வமாக பார்க்கக்கூடிய கருத்து கணிப்போ, அதுக்கப்புறம் எக்ஸிட் போல். இதில் பலரும் பார்த்தீங்கன்னா கருத்து திணிப்பாக தான் இருக்குது. அதாவது நம்ம என்ன விருப்பப்படுறோமோ, அந்த தொலைக்காட்சி என்ன விருப்பப்படுதோ, அந்த பத்திரிகை நிறுவனம் எது விருப்பப்படுதோ, அதை அந்த எக்ஸிட் போல்லையோ இல்லை கருத்து கணிப்போ கொண்டு வராங்க. இந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கருத்து கணிப்பும் திமுக தான் வெற்றி பெறும், எதிர்கட்சியாக பாஜக திமுக வரும் என்று அதிமுக வரும்னு சொல்லியிருக்காங்க. தாவேக்காவும் ஒரு கணிசமான சில இடத்துல 6 இடமும், சில 2, சில 3 சொல்லியிருக்காங்க. சில இடத்துல சில பேர் இப்போ சாணக்கியா போன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் தமிழரும் கூட ஒரு 6-7 ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கருத்து கணிப்புகள் மாயா இல்லை உண்மையான தோற்றம் எப்படி சார்? அதாவது கருத்து கணிப்புன்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எடுக்கிறோம்ல, அது ஒப்பீனியன் போல் தான். என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணுறோன்றதுக்கு டிபேட் பண்ணிட்டு போகலாம். அது வேலையை ஆரம்பித்தோட என்ன இன்க்ரீடியன்ட் போட்டு ரவை எடுத்தால் உப்புமா, கோதுமை மாவு எடுத்தால் சப்பாத்திங்கிற மாதிரி, அது எக்ஸிட் போலுக்கு அடையாளம். ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அதுவே முழுமையாக தெரியுமா, அதுவே முழுமையான வெற்றி தருமானா இருக்காது. ஏன்னா 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக 370 இடங்கள் மட்டும் வரையில் பெறும் எல்லா கருத்து கணிப்புகள் மட்டும் இல்லை, இந்த எக்ஸிட் போல் விஷயங்கள்னு சொன்னாங்க. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் இருந்த தலைமையிலான இந்த கட்சிக்கு கணிசமான இடங்கள் போதிய பலம் கிடைக்கல. கூட்டணி கட்சியோட தயவில் தான் இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் 40 சீட்டு இழந்தாங்க. இதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. இது வாக்கு, நான் சொல்கிறது எக்ஸிட் போல சொல்கிறேன். எக்ஸிட் போல பொதுவாக வாக்கு கணிப்பு என்று சொன்னால் சரியாக இருக்கும்னு என்னோடய அபிப்பிராயம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கருத்து கணிப்புகளில் வேரியாகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 10 நாளுக்கு ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ மார்ச்லேருந்து எடுத்திருக்காங்க, மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து எடுத்திருக்காங்க, ஏப்ரல் 20ஆம் தேதி வரையில் நடந்திருக்கு. அந்த கருத்து கணிப்புகளில் ஒப்பீனியன் மாறும். இன்றைக்கி இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க, வர மோசமாக இருக்க பிரச்சாரம் செய்து. ஆமாம், அவர் அது கருத்து கணிப்பில் ஒரு உத்தேசம்தான், ஒரு யூகம்தான். இந்த எக்ஸிட் போலில் பெரும்பாலும் நீங்கள் ஓட்டு போட்டு வெளில வந்த உடனே மைக்கை நீட்டு எந்த ஓட்டு கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இந்த சின்னத்துக்கு போட்டோம், இன்னாருக்கு போட்டோம்னு உடனே சொல்லிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கிட்டிங்கன்னா ஒப்பீனியன் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இவர் வராரு, இந்த மைக் எடுத்து இந்த நிறுவனம் வருது, என்ன சொல்லலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கும். ஆக இதுக்கு பெரும்பாலும் எக்ஸிட் போல் நடத்துவதில் இப்படி தான் பண்ணுவாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட பலிக்குது. பலிக்காமல் போனதுக்கான காரணம் என்ன சொல்லுது, என்ன சாம்பிள் எடுக்கிறாங்க, எந்தெந்த ஏரியாவிலேருந்து எடுக்கிறாங்க. அர்பனில் மட்டும் எடுத்தான்னு வச்சுக்கலாம், அர்பனில் எந்தெந்த கட்சிகள் மேலோங்கி இருக்கோ அதுதான் கணக்கு வரும். ரூரலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் பெண்கள்கிட்ட எடுக்கிறீங்களா, ஆண்கள்கிட்ட எடுக்கிறீங்களா, சமுதாயத்தில் இப்போ விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க எடுக்கிறீங்க, அப்பர் காஸ்ட் எடுக்கிறீங்க, இதெல்லாம் கணக்கு இருக்குது. ரெண்டாவது, எடுக்கிற நிறுவனங்கள் என்ன எண்ணத்தில் இருக்காங்க, அதுதான் முக்கியம். எனக்கு எதுவாக இருந்தாலும் சரி, நான் இப்படி நமக்கு விருப்பமானது சொல்லலான்ட்டு இவங்களே நம்பர் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. நியூஸ் இந்த விடைத்தாளில் வாத்தியார் மார்க்கை மாற்றுற மாதிரி. ஸோ இதெல்லாம் அதனால தான் 2016 ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது, கலைஞர் கருணாநிதி இருந்தபோது கடும் போட்டி நிலவியது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, கடும் போட்டி தான், வாக்குகள் சீட்டு எல்லாத்துலேயும். திமுக தான் ஆட்சி அமைக்கும், ஜெயலலிதா தலைமையில் அதிமுக தோல்வி அடைஞ்சிட்டாங்க. பட் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி அமைத்தார். ஆனால் திமுக 90 இடங்களை வெற்றி பெறுது ஸ்டாலின் தலைமையில். அப்போது எக்ஸிட் போலும் சில சமயம் நெருக்கமாக வரும், சில சமயம் வராது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 7-8 எக்ஸிட் போல் பார்க்கும்போது ஒரு 3-4 பேர் அதிமுக அணிகளுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. அதில் ஒரு சில பேர் தாவேக்காக்கு 30-40 வரையில் போயிருக்குன்னு ஒரு இந்தியா ஆட்சி அமைக்கவே சொல்லியிருக்காங்க சார். 198 120 வரைக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலையே வந்துடும் அப்படின்னாங்க சார். அதான் புரியல நமக்கு. ஆனால் பெரும்பாலும் இதிலேயே ஒரு ஜனநாயகத்தை தான் பார்க்கணும். பெருவாரியானவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது சரியாக இருக்குமோ என்ற முடிவுக்கு வரலாம். அதைத்தான் அப்படி பார்த்தா பெருவாரியானவர்கள் திமுக சொல்கிறாங்க. திமுக கூட்டணின்னு போட்டிருக்காங்க, டிஎம்கே ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க. அது ஒன்று பார்க்கணும்.
இதில் எப்படி டஃப் ஃபைட்டு நிச்சயமாக கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. எல்லாமே இன்னும் ஒரு 5 நாட்களில் தெரிஞ்சு போடும். கண்டிப்பாக மே 4 தெரிஞ்சிடும். எக்ஸிட் போல் வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. இது வெளிநாடுகளில் கூட நான் இப்போ சில தளங்களை குறிப்பிட்டிருக்கேன். மேல நாடுகளில் கூட அந்த எக்ஸிட் போல் மாறிய சம்பவங்கள் உண்டு. காரணம் தபால் வாக்குகளை கணத்தில் கொள்ளணும். கண்டிப்பாக இது வரைக்கும் 4.25 லட்சம் ஓட்டுகள் வந்து தபால் ஓட்டுகள் அதிகம். கடந்த முறை இல்லாமல் வீட்டில் முதியோர்கள், வயதானவர்கள், 80-70 வயசானவர்கள் வீட்டு ஏன் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களே வீட்டில் தபால் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த தபால் ஓட்டுகள் பெரும்பாலும் எக்ஸிட் போல் வராது. வரவே வராது. பெரும்பாலும் இல்லை, வரவே வராது. அது ஆஸ்திரேலியா ஒரு தேர்தல் முடிவு எக்ஸிட் போல விதியை மாற்றி இருக்கிறது. 2016 அதிபர் தேர்தலில் கணக்கெடுத்து ஒரு சொன்னாங்க, குறைந்த மார்ஜனில் இந்த இன்னார் ஜெயிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 12% தபால் வாக்குகளை கருத்தில் கொள்ளாமல் அதுவும் கணக்கெடுக்கப்பட்டது. இறுதி முடிவில் அவங்க எந்த அதிபர் பேர் சொன்னாங்களோ அவர் எல்லாமே இன்னொருத்தர் தான் வெற்றி பெற்றாங்க. ஸோ மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்ப்போம். இன்னமும் இது வந்து இதுவும் யூகம் தான் கண்டிப்பாக. ஆனால் இது பெரும்பாலும் சரியாக வரும். வராத சந்தர்ப்பங்களும் உண்டு. இது வராத சந்தர்ப்பமாக பெரும்பாலும் வருவதை அந்த வகையில் வருதான்றது 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். சந்திரசேகர் சார், இப்போ வந்து உங்களோட கூட்டணி தான் அதிகபட்சமாக சொல்லப்பட்டு வெற்றி பெறுவதுன்னு சொல்லியிருக்காங்க. சார் சொல்கிற மாதிரி சில மாறுது, ஏடிஎம்கே கூட்டணி மாறுது, வெற்றி பெறுதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து ஏன்னா நேற்றுலேருந்து செய்தி சொல்லப்பட்டது என்னென்னா, ஸ்டாலின் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறாரு, வந்து இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்பட்டனால கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறார். அமைச்சரவையில் அமைக்கப்படுவதற்கான முடிவெல்லாம் எடுக்கப்பட்டது உங்கள் தலைவர் வச்சு தான் பேசியிருக்காரு. செல்வ பிரிந்தினர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கருத்து கணிப்பு என்பது எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, முதல்ல அவர் சார் சொன்ன மாதிரி அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பாக இருக்கட்டும் அல்லது எக்ஸிட் போல் என்று சொல்லப்படுகின்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக இருக்கட்டும், எல்லாமே சரியாக வந்துவிடும் என்று நம்ம சயின்டிஃபிக்காக அது இருக்கா இல்லையாங்கிறது கொஸ்டின் மார்க். நிறைய சமயம் வந்திருக்கு, இல்லை வரல. அதனால் நம்ம அதை முழுமையாக நம்பணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வந்திருக்குன்றதுனால நான் சொல்ல வரல, எங்களுக்கு கிடைச்சிருக்கு, எங்கள் கூட்டணிக்கு பெரும்பான்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக சொல்லலை. ஆனால் அந்த நம்பிக்கை இருக்கிறது. என்னால் இப்போ போல் ஆஃப் போல்ஸ் நிறையா எடுத்தால் கூட கடைசியாக பார்த்தா போல் ஆஃப் போல்ஸில் 137லேருந்து 150 கொடுத்துருக்காங்க. போல் ஆஃப் போல்ஸில் பார்த்தோம்னா டிஎம்கே ப்ளஸ்ஸுக்கு, ஏடிஎம்கேக்கு 79லேருந்து 95 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிவிகேக்கு 13லேருந்து 19 கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் 4ன்றது வந்து எப்படி சீட்டாக கன்வர்ஷன் ஆகும், 0 to 4ங்கிறாங்க. அது சீட்டாக எப்படி கன்வர்ஷன் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது ஒன்று. இரண்டாவது, சார் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்டு 2016 கூட எல்லாமே ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும். அதில் டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும், 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு டிஎம்கே ஆட்சி அமைக்கும் தான் எக்ஸிட் போல்லாம் கூட சொன்னாங்க. அன்றைக்கு அதில் என்ன ஆச்சுன்னா, அதில் ஸ்பாய்லராக இது மக்கள் நல கூட்டணி இருந்ததை நம்ம பார்த்தோம். அது காரணம் என்ன அப்படின்னு ஒரு கடைசியாக அதுக்கு பிறகு பார்க்கும்பொழுது மக்கள் நல கூட்டணி இருந்துச்சு. அது இன்றைக்கு தாவேக்கா இருக்கிறது, அந்த நிலையில் இன்றைக்கு தாவேக்கா இருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். அதாவது எதிர்பார்த்த மாதிரியே ஆன்டி இன்கம்பன்சியை பிரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த கூட்டணி வருகிறது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஆன்டி இன்கம்பன்சியை நேரடியாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது என்று சொன்னால், 5 ஆண்டுக்கு பிறகு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது என்று சொன்னால், அதை வந்து ஒரு எதிர்க்கட்சி, ஏற்கனவே ஒரு வலுவாக இருக்கிற எதிர்க்கட்சி தான், எதிர்க்கட்சி நம்ம குறை சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 75 தொகுதிகளை பெற்று வலுவாக இருந்த ஒரு எதிர்க்கட்சி தான். அந்த நிலையில் அவங்க வாங்க வேண்டிய அந்த ஆன்டி இன்கம்பன்சியை இன்றைக்கு தாவேக்காவும் பிரித்து கொண்டிருப்பதனால் ஒரு புது வாக்காளர்கள் ஓட்டையும் அவங்க பிரிக்கிறப்ப நாம் தமிழர் ஓட்டையும் அவர்கள் பிரிக்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அவர் கன்வர்ஷன் போட்டிருக்காங்க, சீட்டு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் வெற்றி பெறலை, அவர் எந்த தொகுதியிலையும் எப்போவுமே வெற்றி பெறலை. ஆனால் இந்த தடவை வருவார்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் அது அந்த வாக்கையும் இவர்கள் பிரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எதிர்பார்த்த மாதிரியே வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு. ஏனென்றால் இன்றைக்கி ஒரு 4 அணியாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால், திமுக வந்து ஒன்று எதிர்பார்த்தது அரித்மேட்டிக்கலியும் திமுக கூட்டணி அளவில் வெற்றி பெற்றதை பார்த்தோம். ஏன்னா ஏற்கனவே 4 தேர்தல்களாக ஒரு 2-3 தேர்தல்களாக வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியோடு தேமுதிகவையும் இணைத்து கொண்டார்கள். கமலஹாசனின் மக்கள் நீதி மையமும் அதில் வந்துச்சு. அது வாட் எவர் பர்சன்டேஜ் அரித்மேட்டிக்கலி அந்த கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்ததை பார்த்தோம். அந்த கூட்டணி இரண்டாவது ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருந்ததுன்றதை அந்த அரித்மேட்டிக்கலிக்கு அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கூட்டணி உதவுனுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஆட்சிக்கு திட்டங்கள், அவங்க செயல்படுத்தின திட்டங்கள். ஏன்னா திமுக கூட்டணி பார்த்திங்கன்னா, திமுக பர்டிகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் ஓட்டு கிடைக்காது அப்படின்னு பல காலகட்டங்களாக சொல்ல வந்து, பெண்கள் ஓட்டு வந்து அதிமுகவுக்கு தான் அதிகம் இருக்கும். அதே மாதிரி ரூரல் ஓட்டு,
எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவுக்கு தான் அதிகம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தியரி. அது பல கட்டங்களில் ப்ரூவும் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு ஊரக அதுக்காக தான் என்ன பண்ணார், இப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தலையே எடப்பாடி பழனிசாமி ஃபஸ்ட்டு வச்சார், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வைக்கல. ஆனால் அதுலேயும் அவருக்கு தோல்வி கிடைச்சிச்சு. ஏனென்றால் அந்த ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ரூரலையும் அவர் கால்குலேட் பண்ணி தான் அந்த மகளிருக்கான திட்டங்களாக இருக்கட்டும், இந்த கிராமப்புற திட்டங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் அவர் டார்கெட் பண்ணி அதுவும் அந்த வாக்குகளும் அவருக்கு கிடைத்தது. ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக வாக்கு வங்கியில் ரூரல் வாக்கு வங்கியும் சரிந்திருக்கிறது, பெண்கள் வாக்கு வங்கியும் சரிந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அதை இன்றைக்கு கரெக்டாக அப்படியே திமுக பெற்றிருக்கிறது, திமுக கூட்டணி பெற்றிருக்கிறது, எங்களுடைய கூட்டணி பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறது தான் இந்த வெற்றி இப்போ கிடைக்கும்ன்ற ஒரு எக்ஸிட் போலோட முடிவை வந்து நான் வச்சு பார்க்குறேன். கண்டிப்பாக சார். ஜெயராமன் சார், இப்போ பார்த்தீங்கன்னா திமுக வாக்குகளை தான் வந்து தாவேகா பிரிக்கும், இப்படி தான் வந்து பேசப்பட்டது. எப்படின்னா பார்த்தீங்கன்னா பட்டியலின வாக்கு, அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவ வாக்கு, சிறுபான்மையினர் முஸ்லீம்கள் வாக்குலாம் வந்து திமுகவிடமிருந்து பெற்று விடுவார் தாவேகா. ஸோ வந்து ஏடிஎம்கே வந்து ஈஸியாக ஜெயிச்சிரும் அப்படின்ற விஷயத்து பேசப்பட்டது. ஆனால் இந்த எக்ஸிட் போல் படி பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து 2வது இடத்துக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறது, திமுக வெற்றி பெறும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது அதிமுக ஓட்டுகளை தாவாக பிரித்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு அடிப்படையில் நான் ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன். எருமை மாட்டை தண்ணிக்குள்ளே போட்டு விலை பேசுகிற கதை. சாதாரணமாக ஒரு எருமை மாடு ரோட்டில் போச்சுனாலே அது கிழமா இளமையாங்கிறத உடனே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுவும் தண்ணிக்குள்ளே இருந்து தலையை மட்டும் தூக்கிட்டு இருக்கும்போது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட நம்ம யூகத்தின் அடிப்படையில் தான் இப்போ பேசுகிறோம். இந்த எக்ஸிட் போல் வந்து இட் ஹாஸ் ப்ரூவ்டு ராங் ஆன் மெனி அக்கேஷன்ஸ். இதில் வந்து ஒரே ஒரு எக்ஸிட் போல் மட்டும் வந்திருக்கான்னு தெரியல. நீங்கள் யாராவது வந்திருக்கான்னு சொல்லுங்கள். குறிப்பாக நம்ம பாக்கி போன்றவர்கள், உங்களை போன்ற ஊடகத்தில் நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவங்க, சி ஓட்டர்ஸோடு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட நைட் 12 o'clock மேலே வரும்னு செய்தி வந்து. ஏன்னா நான் 2017 சி ஓட்டர்ஸ் யூபி எலெக்ஷன்லேருந்து ஃபாலோ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் அவங்களது வந்து 99.9% அக்யூரேட்டாக அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருந்திருக்கு. இப்போ வேற ஒரு சேனலில் பேசும்போதே நம்ம பாக்கி சொன்னாங்க, கர்நாடகாவில் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். இப்போ அவரும் அது மாதிரி சொன்னார். ஆனால் அவரது வந்து பெரும்பாலான காலகட்டங்களில் ரொம்ப தப்பாக தான் ப்ரெடிக்ஷன்ஸ் இருந்திருக்கு. நம்ம அதை குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை, ஆனால் ரியாலிட்டி என்னங்கிறது நம்ம பார்க்கணும். நம்ம இதில் இந்த ப்ரெடிக்ஷன்ஸில் அப்புறம் நம்ம பாக்கி சொல்லும்போது ஒரு கிட்டத்தட்ட அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வந்தாங்க. ஒருவேளை அவரும் அந்த மீடியா ஹவுஸ்க்குள்ளே இருக்கிறதுனால அவர் சொந்த வீட்டுக்குள்ளேருந்து கல் எறிய விரும்பி இருக்க மாட்டார். என்ன ரீசன்னா அவங்க இஷ்டத்துக்கு எழுதிக்கிறாங்க. அப்படிங்கும்போது மீடியாவில் இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட்டு தமிழ் மீடியா வந்து திமுகவோட தொங்கு சதை அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் அதுக்கு அடுத்ததெல்லாம் என்னென்னலாம் சொன்னாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே அறிஞ்சிருக்கோம். அதனால் இங்கே திமுகவுடைய இசைவுகளுக்காக திமுக போடக்கூடிய டியூனுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய பத்திரிகைகளை கொண்ட தமிழ்நாட்டில் அவங்க சொல்கிற கருத்து எப்படி வருங்கிறது, இதை நான் மொத்தமாகவும் நான் வந்து ஐ எம் நாட் செட்டிங் அசைட் டோட்டலி. இது வரவும் வரலாம், வராமையும் போகலாம். ஆனால் ப்ராபபிள்ஸ் எப்படி இருக்குங்கிறது பொட்டியை திறந்து எண்ணும்போது மட்டும்தான் பர்ஃபெக்டாக சொல்ல முடியும். இது வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு பொருந்துமா, கேரளாவுக்கு பொருந்துமா, பாண்டிச்சேரிக்கு பொருந்துமா அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து ஒவ்வொன்றும் அந்த ஏரியா வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸில் போக முடியும். தமிழ்நாடோட ஓட்டிங் பேட்டர்ன் வந்து கேரளாவில் போகிறது கிடையாது, கேரளாவோட ஓட்டிங் பேட்டர்ன் வந்து வெஸ்ட் பெங்காலில் கிடையாது. ஏன் தமிழ்நாடை ஒட்டி இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியோட ஓட்டிங் பேட்டர்னும் தமிழ்நாடுமே தனித்தனியாக தான் போகுதே தவிர உங்களுக்கு யூனிஃபார்மாக நம்ம சொல்லவும் முடியாது. யானைக்கு ஆடுறோன்னா குதிரைக்கு கூடுறோன்னு நம்ம இதில் போக முடியாது இதில். ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் நரேட்டிவ் செட் பண்ணுறதுல திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 ஆண்டுகளாக அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு, நான் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாலும் கூட அதை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன். நானும் அதை போன்று கற்றுக்கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட ஒரு யூனிக் கேரக்டர் இருக்குது. நீங்கள் அவங்கள ஆதரிக்கிற வரைக்கும் தான் உங்களை ஏற்றுப்பாங்க. கமல்ஹாசனே சின்னதாக ஒரு முணுமுணுப்பு சொன்னால் போடா பாப்பார பையில எழுந்துவாங்க. காங்கிரஸ் கட்சியும் அவங்க வந்து எந்த அளவுக்கும் விமர்சிக்கிறதுக்கு தயங்காதவர்கள். என்னை ஆதரிச்சா நீ பரிபூர்ணமாக 100%, 101% என்னை ஆதரிக்கணும். நீ 1% சின்ன நியாயம் பேசிட்டா கூட எட்டி உதச்சி போராடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டாமினேட்டிங் டைப்பில் இருக்கும்போது மீடியா ஹவுஸஸ் அவங்க கிட்டத்தட்ட கேப்சர் பண்ணிட்டாங்க. ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களோட குரல் வலையை நெரிச்சதில் சோசியல் மீடியாவில் ஒரு அப்ராணி அவனாதவத்தை ஏதாவது எழுதுவான், அதுக்கு ஓடி போய் பாஞ்சு பிடிச்சாங்க. அப்புறம் அண்ணன் சந்திரசேகர் அண்ணன் சொல்லும்போது
அவங்களும் ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். கிராமப்புறங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட பாலிசிஸ்லாம் போய் சேர்ந்துருக்கு. அப்படிங்கும்போது இன்னொரு விஷயத்தை அண்ணன் கவனத்தில் கொள்ளணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அண்ணனும் ஒரு அப்பழுக்கற்ற தேசியவாதி. கிராமப்புறங்களில் கூட இந்த குடி நோய் எவ்வளோ தூரம் போயிருக்கு, இதை மக்களை பணம் கொடுத்து வசியப்படுத்தியிருக்காங்களா, இல்லை பி டீமாக விஜயை திராவிட முன்னேற்றக் கழகம் இறக்கியிருக்கா? நான் நீங்கள் கேள்வி சொல்லும்போது ஒரு பார்வையை வச்சிங்க, அதிமுகவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும்ன்ட்டு. சிட்டியில் இருக்கக்கூடிய விஜய்க்கான கரிஸ்மா ரூரலில் கிடையாது. நான் ஒரு 15 நாள் திருச்செந்தூரில் தங்கி வேலை செஞ்சதில்லை. பட் நான் விசாரித்த வகையில் பல்வேறு கிராமங்கள், அதாவது மதுராந்தகம், செங்கல்பட்டு இன்டீரியர் போகும்போது பல பெண்கள், எல்லா வயதும் செய்த பெண்கள் விசிலுக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தை நான் விசாரிச்சு பார்த்தேன். சொல்கிறேன், கிராமங்கள்ல கூட பல இடங்கள்ல இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இதை நீங்கள் எதிரே பார்க்காதவங்க கூட நானே விசில ஊதினேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. பாரம்பரியமாக சில கட்சிகளுக்கு ஓட்டு போடுறவங்க கூட ஒரு மாற்றி நம்ம போடுவோம், இந்த ஆள் தான் வந்துட்டு போட்டோமே அப்படிங்கக்கூடிய ஒரு அளவில் சிந்தனைகள் இருந்தது. ஆனால் இது அர்பனில் இருக்கக்கூடிய அளவுக்கு ரூரலில் அவ்வளோ பெரிய தாக்கமாக இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மேனியாக்காக நான் சிட்டியில் பார்க்குறேன். நான் ரூரலில் அந்த மாதிரி பார்க்க முடியல. இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் இதில். சார் பாக்கி சார், இப்போ அதிகமான வாக்குகள் தாவேகா பெற்றிருக்கிறது. 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று ஜென்சி அவங்க வாக்களித்திருக்காங்க சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கு, தாவேகாக்கு பதிவாயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் சொல்லும்போது என்ன சார், ஒரு பூத்துக்கு ஒரு 50 ஓட்டு இல்லை 100 ஓட்டு பதிவாயிருங்க சார் அப்படின்னு சில அரசியல் விமர்சகர் பார்த்து சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பல இடங்களில் 10 சீட்டு 15 சீட்டு 18 சீட்டு அப்படின்னு சொல்லப்பட்ட சூழ்நிலை இந்தியா டுடே கிட்டத்தட்ட 98 120 சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்த வகையில் தாவேகாவில் நீங்கள் பிரபலமான வேட்பாளர் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு 2 தொகுதி நிற்கிறார், செங்கோட்டை நிற்கிறார், கூப்பா கிருஷ்ணன் நிற்கிறார், இது மாதிரி ஜெயசி பிரபாகரன், இது மாதிரி நம்ம சில பேர் தெரிந்த விஷயங்கள் சொல்லலாம். பட் இது தாண்டி இப்போ 18 98 120 இதெல்லாம் சொல்லும்போது வேட்பாளரே பல பேருக்கு தெரியாத விஷயங்கள். இப்படி இருக்கும்போது எப்படி சார் 120 தான் வரும்? அது இந்தியா டுடேன்ற மிகப்பெரிய ஒரு நிறுவனம், அதுன்னு சொல்கிறாங்க இது மாதிரி ஆட்சி அமைப்பார் விஜய்க்கு. நீங்கள் எப்படி சார் இந்த நிறுவனத்தை பார்க்குறீங்க? இது ஆன்டி இன்கம்பன்சி பேசுகிறோம் இல்லையா, அந்த எதிர்ப்பு ஆட்சியாளருக்கு எதிரான மனநிலையில் உள்ள வாக்காளர்கள் அவங்க ஆட்சிக்கு எதிராக ஏதோ ஒரு 3 கட்சிகள் இருக்குது, 3 அணிகள் இருக்குது. அதில் 2 இண்டிவிஜுவலாக தனித்தே போட்டிருக்காங்க, அதிமுக மட்டும் கூட்டணியாக போட்டிருக்காங்க. ஸோ அதை டிசைட் பண்ணுறாங்களா என்பது அது எப்போ தெரியும்? அது சரி என்ற முடிவு எப்போ நம்ம வர முடியும்னா சதவீதமும் எண்ணிக்கையும் ஒரே மாதிரி இருக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவு இடங்களும் அதிகரிச்சுன்னா இந்த கோபம் அந்த பக்கம் வந்திருக்கு அப்படின்னும் நண்பர் சந்திரசேகர் சுட்டி காட்டுறதை கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வியூவாக சொல்கிறேன். 2016 ஜெயலலிதா கட்சி மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் திமுக பெற்ற இடங்களும் அதிமுக பெற்ற இடங்களும் கணிசமானவை. ஆட்சிக்கு வந்த அதிமுக 160 கிட்டத்தட்ட வச்சுங்களேன். அதே மாதிரி இப்போ திமுக பெற்றது 90 இடங்கள், 89 இடங்கள். பர்சன்டேஜும் பக்கத்தில் இருந்தாங்க. அது முடிவு செய்யும். அப்போ தாவேகாக்கு 100 சீட்டு 150 சீட்டுன்னு சொன்னால் கூட பர்சன்டேஜ் எப்படி வருது? 2 கரஸ்பாண்டனிக்காக இருந்தால் தான் அதுதான் அது நம்ம இது மாதிரி ஆய்வுகள் நடத்தும்போது அப்படி ஒரு பதிவு இருந்தால், அது அப்படி ஒரு புள்ளி விவரம் இருந்தால் அது நியாயமாக இருக்கும். ஆனால் அப்படி இருக்குமான்னு தெரியல. இன்னமும் இடங்களை சொல்லுகிற பல நிறுவனங்கள், ஒரு சிறு நிறுவனங்கள் மட்டும்தான் பர்சன்டேஜை சொல்கிறாங்க. இப்போ ஆனால் உதாரணத்துக்கு எடுத்து ஓட் வைப்பில் 103லேருந்து 113 திராவிட முன்னேற்ற கழகம், பர்சன்டேஜ் 38.9%. அதிமுக 114லேருந்து 124, பர்சன்டேஜ் 39.9. இடங்களும் சதவீதமோ கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ், நல்லா கவனிக்கணும். ஆனால் தாவேகாக்கு 4லேருந்து 10 இடங்கள் 15%. அதாவது அதிமுகவுக்கு 39%னா அதில் பாதிக்கு கொஞ்சம் குறைவு. அப்படின்னா 80-60 சீட்டு தானே வந்திருக்கணும் லாஜிக்காக பார்த்தா. அப்படி காட்டலை. 4லேருந்து 10. நாம் தமிழர் கட்சி சென்ற முறை 8% வாங்கினவங்க 3%, 3.5 குறைகிறாங்க. இடங்கள் 0. நான் சொல்கிறேன் 8% வாங்கும்போதே கணிசமான இடங்களில்
வாக்கு சதவீதத்தை உயர்த்தியிருக்காங்க. அதுதான் காட்டுது. அதுவும் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் இல்லை, அப்போ இடம் பெற முடியாது, மொத்தமே 39 சீட்டு. ஆமாம். ஆனால் இது இந்த முறை 8லேருந்து 3.5 சீட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, சீட்டு இல்லைன்னு அந்த ஒரு கணிப்பு மட்டும் சொல்லு. மற்ற கணிப்புகள்லாம் 1, 6, 8, 5, சாணக்கியா வந்து 8 சீட்டு சொல்லியிருக்காங்க, 8 இடங்கள் சொல்லியிருக்காங்க நாம் தமிழருக்கு. ஸோ நாம் என்ன கேட்குறோம்னா அந்த பர்சன்டேஜும் கரஸ்பாண்டிங்காக ஏறணும், இடங்களும் கரஸ்பாண்டிங்காக ஏறிச்சுன்னா ஓரளவு சரியாக இருக்கும்னு பார்க்கலாம். அதுதான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக சார். சந்திரசேகர் சார், இப்போ வந்து கடந்த முறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீனர் போன்ற தொகுதிகள் தான் 137 ஓட்டு என்று சிறிய மார்ஜினில் ஜெயித்தாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் 5000 ஓட்டு பெறுவதே மிக வித்தியாசம், பெரிய விஷயமா இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 100, 150 ஓட்டுகளில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இந்த எக்ஸிட் போல் என்பது கரெக்டாக வரும்னு நினைக்கிறீங்களா? எக்ஸிட் போல் மாறலாம், அதுதான் நம்ம ஏற்கனவே பேசுனது தான். எக்ஸிட் போல்ன்றது ஃபைனல் கிடையாது, அது மாறலாம். ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, இந்த ஆன்டி இன்கம்பன்சியோ அந்த ஆட்சிக்கு எதிரான ஓட்டுன்றதோ அது வந்து ஒரு பக்கமாக போகலைங்கிறது ஒரு தியரி. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் திமுகவைத்தான் இந்த மற்ற 2 அணிகளும் 3 அணி இன்னும் சொல்லப்போனால் எதிராக இருந்த 3 அணிகளும் டார்கெட் பண்ணது திமுகவை தான் டார்கெட் பண்ணாங்க. அப்படிங்கிறப்ப திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை தான் 3 பேரும் பகிர்ந்துக்கணும். அந்த ஒரு தியரி ஒன்று இருக்குது. இரண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர் கூட சொன்னார் நரேட்டிவை வந்து திமுக ரொம்ப நல்லா செட் பண்ணுதுன்னு. அதை முதல்ல செட் பண்ணது பாஜக தான். குஜராத் மாடல்லேருந்து ஆரம்பித்தோம்னா நரேட்டிவ் நிறையா இருக்குது, அவங்க செட் பண்ண நரேட்டிவ் நிறையா இருக்குது. இல்லை சார், அதை விட திமுக வந்து ஆதி காலத்திலேயே வந்து இந்த எருமை மாடை வந்து நம்ம அனுப்புவோம், ஆனா எருமை மாடே போயிருக்கு. இல்ல அது நரேட்டிவ் இல்ல நரேட்டிவ்ன்றது வேற. நான் சொல்றது நரேட்டிவ்ன்றது காமன் நரேட்டிவ், மக்கள்கிட்ட சென்றடைகிறதுக்கு, அந்த ஆட்சியை வீழ்த்துறதுக்கான நரேட்டிவ். நீங்க இப்போ பொதுக்கூட்டத்தில் பேசுறது, ஒரு தலைவரை தாக்கி பேசுறது, இவங்க வந்து ஒரு ரூரல்லேருந்து அர்பன்லேருந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு குஜராத் மாடல். எல்லாருமே நான் கூட நினச்சது உண்டு. நான் குஜராத் போகாதவங்க என்ன நினைப்பாங்க, குஜராத் மாடல்னா அங்கே எங்கப்பா தேனாரும் பாலாரும் குஜராத்தில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. அங்கே அகமதாபாத்தை தாண்டினா அங்கே அதை விட மோசமான நிலைமை இருந்திருக்குன்றதை பார்த்துருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவங்க நரேட்டிவை செட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல நீங்கள் இப்போ சோஷியல் மீடியாவை பற்றி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். விஜய் யூஸ் பண்ணார், யூஸ் பண்ணிச்சுன்னு. முதல்ல சோசியல் மீடியாவை அதிகமாக யூஸ் பண்ணது இதுதான், இந்த பாஜக தான். 2014லேருந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அவங்க ஹெவியாக அதிகமாக யூஸ் பண்ணி, நீங்கள் ஒரு இடத்துல சொன்னால் அது கீழே வரைக்கும் ரீச் ஆகிற அளவுக்கு சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணது அவங்க தான். ஹோலோகிராமில் பேசினார் சார், ஒரே நேரத்தில் எத்தனையோ இடத்துல எல்லாம் மோடி பேசினார் ஹோலோகிராமில். அது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை, இந்தியாவில் பார்த்ததில்லை. அதெல்லாம் கூட செஞ்ச ஒரு கட்சியாக பாஜக இருந்து வெற்றி பண்ணாங்கன்றத ஒரு பக்கம். இரண்டாவது, நீங்கள் தமிழகத்தில் இன்னொரு தியரியும் இருக்குது. நீங்கள் ஆளும் கட்சி அப்படிங்கிறத விட திமுகவுக்கு எதிரான ஒரு வாக்கு அப்படின்றது ஒரு கணிசமான வாக்கு எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது திமுகவுக்கு எதிரான வாக்குன்றது. அதற்கு அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுக்கு எதிரான வாக்குன்றது ஒரு கணிசமாக தமிழ்நாட்டில் வந்துடுச்சு. மோடிக்கு எதிரான அலைன்னு கூட இல்லை. நீங்கள் ஏன்னா 2014லேருந்து மோடி அலைன்றது எல்லா இடத்துலையும் இருந்தப்போ கூட தமிழ்நாட்டில் ஈடுபடலை. அப்போ ஜெயலலிதா அவர்கள் கூட மோடியா லேடியான்னு கேட்டு தான் ஜெயிச்சாங்க. அந்த இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா திமுகவுக்கு எதிரான வாக்கையும் பெற்றாங்க, மோடிக்கு எதிரான வாக்குகளையும் பெற்றாங்க. அப்போ தான் அந்த இடத்துல ஜெயிக்க முடிஞ்சு அவங்க ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை அந்த இடத்துல வெற்றி பெற முடிஞ்சு. ஜெயலலிதா அவர்கள் வந்து பிரதமர் ஆவார்னு யாரும் போடலை. அன்றைக்கு ஜெயலலிதா பிரதமராக போகிறார் என்பதற்காக போடலை. அந்த 2 வாக்குகளையும் ஒரு சேர பெற்றதுனால அவர் வெற்றி பெற்றார். அந்த நிலை வந்து இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து கரெக்டாக கொண்டு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, அவருடைய அந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகள் என்பதை வந்து ஆதரவான வாக்குகளாக திருப்பி இருக்கிறார். ஒன்று, அவர் வந்த பிறகு திமுகவுக்கு எதிரான வாக்குகள், ரூரல் பெண்கள்னு சொன்னேன்ல, அதை ஆதரவான வாக்குகளாக திருப்பி இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, மோடிக்கு எதிரான வாக்குகள், நான் தான் மோடியை எதிர்ப்பவன், பாஜகவை எதிர்ப்பவன்றதை தொடர்ந்து அதை நிரூபித்து காங்கிரஸும் உடன் இருப்பதனால அந்த வாக்குகளும் மொத்தமாக பெற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால் தான் தொடர் வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த தேர்தலிலும் அந்த வெற்றி எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். சார், நரேட்டிவ் செட் பண்ணுறதை பற்றி பேசும்போது நீங்கள் ஏதோ கருத்து சொல்ல வந்தீங்களா சார்? இல்லை, நரேட்டிவ் வந்து திமுக இன்றைய காமராஜருக்கு ஹைதராபாத் பேங்கில் கோடிக்கணக்கில் பணம் இருக்குன்னு சொன்னது என்னவா? அது நரேட்டிவ் தான். நரேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கருத்து இல்லாததே அதிகமாக சொல்வதில் திமுக நிறைய பண்ணியிருக்காங்க. பாஜக பண்ணியிருக்காங்கன்னா பாஜக உண்டு. ஒரிசாவில் இந்த ஜெகநாத் கோவிலுடைய சாவி தமிழர்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதில் ஸ்டே. பட் தொடர்ந்து ஒரு தலைவர்களை தாக்குவது இப்போ பாஜகவை கூட அப்படித்தான் பண்ணுறாங்க.
என்னன்னா பாஜகவை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாத நிலை இன்னும் நீடிப்பதால் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. இடையில் அண்ணாமலை தலைமையிலான பாஜக இருந்தபோது எப்படி இருந்தது? ஆளும் திமுகவுக்கு எதிரான கடுமையான போட்டி அவர் பண்ணார். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாஜகவோட பர்சன்டேஜ் அவர காலத்தில். இந்த வாட்டி எப்படி சார் நினைக்கிறீங்க? இல்லை, அந்த கடைசி நிமிஷத்தில் அண்ணாமலை கடும் போயிருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. பட் அண்ணாமலை தலைவராக இல்லை பார்க்கணும் மக்களுக்கு. இளைஞர்களை பாஜக இருந்த காலம் வந்து அண்ணாமலை தலைமை தான். அண்ணாமலை டவுன் டு எர்த்து சார். மற்றவங்களாம் வேறு உலகத்தில் இருக்கார். நயினாரை நாங்கள் வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது? கூட்டணி நாங்கள் அமித்ஷா வந்தார், கைகூலிக்கு எல்லாம் பண்ணாங்க, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். அதாவது சார் இன்னொரு அட்வான்டேஜ், ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்லி ஆகணும். ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பெரிய பலம்னா, அவர் கலைஞர் கருணாநிதி இருந்த காலத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டார். அப்போவே கலைஞர் கருணாநிதி இருந்தபோது கிட்டத்தட்ட 80லேருந்தே 89 எப்போ சட்டப்பேரவைக்கு வந்தாரோ அடுத்து இவர் தான் என்கிற முடிவு வந்து சோவே சொல்லியிருந்தார். இப்போவே நீங்கள் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் காலத்துக்கு பிறகு ஸ்டாலின் கொண்டு வருது, அரசியல் கொண்டு வருது மிக கடினம்னு அப்போவே சொல்லியிருந்தார் இல்லையா? அதனால தான் ஸ்டாலினுக்கு பலன். அந்த மாதிரி மற்றவர்களுக்கு உண்டானா இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா இருந்தபோது, இப்போ எம்ஜிஆர் இருந்தபோது ஜெயலலிதா கூட முன்னேற்றப்பட்டிருக்கார். கொள்கை பரப்பு செயலாளர், சத்துணவு திட்ட தலைவர், அந்த மாதிரிலாம் பல பொறுப்புகளில் வந்து லைம் லைட்டில் இருந்திருக்கார். ராஜ்யசபா மெம்பராக கொடுத்துருக்கார். ஆனால் ஜெயலலிதா இருந்தபோது எந்த தலைவரும் அவர் உருவாக்கவில்லை. காரணம் ஒருவேளை அவருக்கு அவகாசம், நம்ம இன்னும் நீண்ட காலம் இருப்போம்னு எதிர்பார்த்தாரு. என்ன காரணமாக நமக்கு தெரியாது. 2வது நிலை தலைவர் இன்னார் என்று அடையாளம் காட்டவில்லை. கண்டிப்பாக சார், தொடர்ந்து ஜெயராமன், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பரிவார அமைப்புகள் ஆர்எஸ்எஸ்ஸா சரி, இந்து முன்னணி எல்லா அமைப்புகளும் வந்து ஒரு விஷயத்தை முன்வைத்து கொண்டிருந்தீர்கள். அதாவது இந்து விரோதி திமுக இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்கள், முருகர் மாநாடு போன்ற விஷயங்கள் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருந்தீங்க. ஆனாலும் அந்த இந்துத்துவ ஃபேக்டர் இங்கே ஒர்க் ஆகலையோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறுக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி, சங் பரிவார் வந்து இங்கே அரசியல் ரீதியாக வேண்டுமானால் அரித்மெட்டிக்காக வின் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து சித்தாந்த ரீதியாக பார்த்தோன்னா, நான் உங்களுக்கு ஒரு 3-4 உதாரணம் சொல்கிறேன். ஒரு மிக கடுமையான இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை பின்பற்றக்கூடிய வேட்பாளர் நன்னிலம் தொகுதியில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ வேட்பாளர், நான் பேரை சொல்லியே சொல்கிறேன். வணக்கம் சொல்கிறதே தப்பு, அது ஹராம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவர் தலையில் வந்து இதை கட்டிட்டு கோவிலுக்கு நல்லா பட்டையாக திருநீரை பூசிட்டு, அது இஸ்லாமிய இயக்கங்களே அவரை எவ்வளோ கடுமையாக விமர்சித்ததுன்னு தெரியும். உனக்கு ஓட்டு வேணும்னா நீ இங்கேயே இந்து வேஷம் போட்டால் தான் உனக்கு ஓட்டு உண்டு அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வந்தது இங்கே சங் பரிவாருடைய இங்கே அது ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன். ஒன்று. இன்னொரு விஷயம், நம்ம பாக்கி அவர்களும் சரி, நம்ம இவரும் அண்ணன் சந்திரசேகர் அவர்களும் சரி, ஒரு விஷயத்தை என்ன சொன்னாங்க, மோடி எதிர்ப்பு. அவர் வந்து இன்னொரு இதை உருவாக்கிக்கிட்டாரு, தன்னுடைய வாக்கு வங்கியை புதிதாக உருவாக்கி கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாக்கு வங்கியை புதுசாக உருவாக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னார். 2019 திரு ஸ்டாலின் பெற்ற வெற்றிக்கும் 2021 பெற்ற வெற்றிக்கும் வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். ஓகே. அதே போன்றுதான் 2021 24 பெற்ற வெற்றியோடு நீங்கள் பார்த்து இது பண்ணும்போது கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப நாளைக்கு இந்த குதிரையில் சவாரி பண்ண முடியல, ஆன்டி மோடி இன்கம் ஃபேக்டரில் இவங்க சவாரி பண்ண முடியல அப்படிங்கிறதோடைய தோற்றமாகத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியானது இன்றைக்கு ஒரு டஃப் ஃபைட்டில் வந்து நிற்கிறதுக்கு காரணமே கிட்டத்தட்ட திமுக முட்டுச்சந்தில் வந்து நிற்கிது. நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் கூட அதனை நான் உளமாற வரவேற்கிறேன். ஏன்னா 2031 திமுகன்னு ஒரு கட்சியே இல்லாத அளவுக்கு மக்கள் வந்து அவங்களுடைய கடும் கோபம் இந்த ஆட்சியிலேயே வந்து 2021 26 அவங்க மேலே இருந்த கோபம் இந்த விஜய்ங்கிற ஒரு வடிகாலை வச்சு கொண்டு போகிறதுக்கு ஒரு மாற்று சக்தியாக பார்க்குறாங்க. ஆனால் ஒருவேளை மீண்டும் 2026 31 ஆட்சி வந்தால் மீண்டும் பழைய திமுகவை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னவங்க இந்த 70களுக்கு நோக்கி கற்கால ஆட்சியை நோக்கி உறுதியாக இவங்க போவாங்க. நாமெல்லாம் ஒரு மாற்று கருத்து சொன்னோன்னா
புழல் சிறையில் தான் வந்து பார்க்க வேண்டிய நிலையை திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்படுத்தும். அப்படி ஒரு பாசிச மனோபாவம் கொண்டவர்கள். இதில் கொடுமை என்னன்னா, விஜயை பார்த்து தற்குறி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, விஜய் கட்சிக்காரங்களாம் அவன் ஏதோ வீடியோ போடுறான், கதறான், பேசுகிறான், போகிறான், யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் மொழிப்போருங்கிற ஒரு வெறியை தூண்டி விட்டு போலீஸ்காரங்களை கட்டி எரிச்ச கட்சி, பஸ்ஸை கொளுத்தின கட்சி, மக்கள்களை இன்னலுக்கு ஆளாக்கின கட்சி, பகுத்தறிவுங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய ஒரு அநாகரிகமான விஷயங்களை அரங்கேறிய கட்சி, அவங்க தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் உண்மையான தற்குறிகள். இவங்க விஜய் கட்சிக்காரன் அவன் ஏதோ ஒரு அரியா பருவத்தில் அவன் ஏதோ விசில் அடிக்கிறான், போகிறான், வரான், விஜய் ஜெயிக்கணும்னு சொல்கிறான். சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய, சமுதாயத்தில் ஊழலை மக்களுக்கு, தமிழக மக்களுக்கும் பங்களிப்பு ஆற்றிய திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இந்த சமுதாயத்தின் தற்குறியாக நான் பார்க்கிறேன். சார் சந்திரசேகர் சார், சார் உங்கள்கிட்ட வந்துடலாமா? அதாவது 2 விஷயம் சொன்னது, முன்னாடி சொன்னதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான். இது வந்து நேரேட்டிவில் திரும்ப திமுக என்ன சொன்னாங்கன்னா, பாஜக, அதாவது எடப்பாடி பழனிசாமி பாஜக அடிமை அப்படி சொன்னாங்க. அப்படி இல்லை என்ற யதார்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் திரும்ப சொல்லி மக்களை குழப்பிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, சோஷியல் மீடியா விஷயத்தில் சொன்னாங்க, பாஜக சொன்னாங்கல்ல, இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திமுக அவங்களுடைய சோஷியல் மீடியா இஸ் வெரி வெரி வீக். ஆனால் சோஷியல் மீடியாவை முழு அளவில் ஆயுதமாக பயன்படுத்தி திமுக தான் பெரும்பாலும். ஸோ இதில் 41 கோடி ரூபா செலவு பண்ணதா சொல்ல செய்தி வந்தது. அதெல்லாம் தான் இந்த சாதகமான அம்சங்களுக்கு காரணமே அன்றி மக்கள் அவங்களோட ஆட்சி, நிர்வாகம், பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பெருசாக நான் சொல்ல முடியாது. வெற்றி பெறலாமல் இவங்க இந்த கணிப்புகள் பெரும்பாலும் பலித்து நாளைக்கு அவங்க ஆட்சி அமைப்பு பிடிக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஏன், எப்படி என்பது ஒரு இல்லை சார். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திமுக வந்து சாதனைகளை பெரிய அளவில் சொல்லலை. அவங்க தொடர்ந்து வந்து பாஜகவின் அடிமை இவங்க வந்து ஆட்சி வந்துச்சுன்னா என்டிஏவா இல்லை தமிழ்நாடா, இது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் அவங்க கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த திமுகவும் நீங்கள் இந்த அதிமுக முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன குற்றம் வச்சதுன்னா, பாலியல் பிரச்சனை, ரெண்டாவது போதைப்பொருள், இது ரெண்டுமே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பின்மை. இதுதான் வந்து முக்கியமாக திமுக ஆட்சியில் வந்தால் திருப்பி இது நிறைய பெறும், அதனால் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அது பெரிய அளவில் எடுபடலையோ அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து எடுபடலை அப்படிங்கிறது என்னால் முழுக்க எடுக்க முடியாது. அந்த வாக்குகள் பெண்கள் எப்படியும் போதைப் பொருளோ அதனால் பாதிக்கப்படுவது பெண்கள் மீதான கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதில் பெண்கள், இவங்களுடைய வாக்கு எந்த பக்கம் போகுது, இந்த இடத்துல தான் என்னோடய யூகத்தை முன்வைக்கிறேன். யூகம்தான் நான் கரெக்டாக. ஒருவேளை தாவா கிடைச்சதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குமோ? எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே ஓட்டு தான் பிரிச்சதுக்கு இப்போ வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக திமுக ஓட்டு பிரிக்கலைன்னு சொல்ல முடியாது. நாம் தமிழர் வாக்குகளை கூட தாவா பிரித்திருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ இது என்னோடய அடிப்படை யோகம். பெண்களுக்கு ஆதரவாக அவரோட இவர் இருப்பார் அப்படின்னு பெருசாக பெரிய புகார் எதுவும் இல்லை. அதனால் ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். பார்ப்போம். கண்டிப்பாக சரி சார். இப்போ அவர்கள் சொல்கிற மாதிரி இந்த 2 விஷயங்களையும் பெரிய அளவில் வந்து திமுகவை பாதிக்கலை. ஆனால் அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் சில பேர் இதை பற்றி பேசுகிறாங்க, பிரேமலதா போன்றவங்களாம் கூட பேசுகிறாங்க. அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தினா இல்லை. அதே மாதிரி வந்து திமுக கூட்டணி ஜெல்லாகலைன்னாங்க. பட் நான் பார்த்தாரை விட அவங்க ஒரு மாதிரி ஜெல் ஆகிட்டாங்க. கடைசி ஒரு வாரத்தில் வந்து விசிகா, தேமுதிக எல்லாமே ஜெல் ஆகிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வெற்றி பெறுவதான் நம்மளோட ஒரே நோக்கம் அப்படின்ற மாதிரி ஜெல் ஆகிட்டாங்க. ஆனால் ஏடிஎம்கேல வந்து கடைசி வரி ஜெல்லாக மாதிரி தெரிஞ்சால் கூட அவங்க பெரிய அளவில் ஜெல்லாகலை அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்பே அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டார், எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு. அவருக்கு வாய்ப்புங்கிறது 4.5 வருடம் முதலமைச்சராகவே இருந்து அந்த கட்சியை நடத்தக்கூடிய ஒரு பொதுச் செயலாளராகவே இருந்து எல்லாமே வாய்ப்பு பெற்றவர் தான். ஆனால் அவர் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கலைன்னா அவர் எதில் ஆளுமையை நிரூபித்தார்னா, தன்னுடைய கட்சியில் தன்னை தவிர யாரும் இருக்கக்கூடாதுன்றதை நிரூபித்தார். ஓபிஎஸ்லேருந்து எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சு யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆளுமையை நிரூபிக்கிறதுல தான் அவர் முனைப்பாக இருந்தாரே தவிர, தான் வந்து ஒரு ஆளுமையை நிரூபித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஆளுமைக்கு அவர் போகலை. அடுத்த லெவலுக்கு கடைசி கட்டத்தில் தான் பாஜகவுடன் உடைந்து எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் பண்ணாரே தவிர அவர் அந்த இதை செய்யலை. அன்றைக்கு அதை என்ன பண்ணார், ஓபிஎஸ் ஒருவராக இருக்கலாம், அவர் தனிப்பட்ட முறையில் நின்று ஒரு 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். தேனியில் நின்று 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினார்.
அது ஒரு மைனஸ் தானே. ஒருவர் வெளியே போனாலும் கட்சியிலிருந்து அவர் ஒன்றும் நான் கட்சி எனக்கு கொடு அப்படின்லாம் கேட்கல. நான் கட்சியில் ஒரு தொண்டனாக கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி பார்த்தாரு, அவர் விட்டுட்டாங்க. அது மாதிரி நிறைய பேரை வெளில அமிச்சார், இவரே வெளில அமிச்சார். அதனால் அவர் வந்து ஆளுமையை நிரூபிக்க வாய்ப்பு இருந்தும் அதை தவற விட்டு விட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்று, அவர் வந்து கட்சி இருந்தால் போதும், நம்மளுக்கு ஆட்சி வருவதை விட கட்சி நம்மிடம் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்னு சொல்கிறார். ரெண்டாவது, ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணார்னா அதில் இவங்களே ட்ராப் ஆனாங்க, விழுந்துட்டாங்க. நீங்கள் அதிமுகவும் பாஜகவும் அவர்கள் அவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஃபஸ்ட்டு என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொன்னார், அப்புறம் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு ஒரு நெரேட்டிவ் சொன்னார். அதுக்கு இவர்களே அந்த வலையில் விழுந்தார்கள் தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் இந்த நேரத்தில் ஒரு 3 நாள் சிறப்பு கூட்டம் நடத்தி அந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டு வர வேண்டிய தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து அவர்களுக்கு லாபம்னு நினச்சாங்க. அவர் ஒருவேளை நார்த்தில் அஸ்ஸாம்லேயோ அல்லது வெஸ்ட் பெங்கால்லையோ அதனால் அவர்களுக்கு லாபம் கிடைத்ததா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் லாபம் கிடைச்சதான். ஏன்னா மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்க்கட்சிகள் எதிர்த்து விட்டன அப்படின்லாம் எங்கே பார்த்தாலும் பேரணியெல்லாம் போய் சொன்னாங்க. அது மக்கள் மத்தியில் எடுபட்டுதான்னு கேட்டால் எடுபடலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பாஜகவுக்கு அது ஒரு பெரிய பலன் கொடுத்ததா என்று கேட்டால் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து தமிழ்நாட்டை இன்றைக்கு கூட யூபியில் பிரதமர் பேசியிருக்காரு. திமுக வந்து யூபியில் தொகுதிகள் அதிகமாவதை வந்து திமுக எதிர்த்தது, அதை சமாஜ்வாடி கட்சியும் ஆதரித்தது. ஆக யூபியில் அதிகமாகுதுன்றதை அவரே ஒப்புதல் வாக்குமூலம் அவங்க கொடுத்துட்டார். யூபியில் அதிகமாக தொகுதிகள் வருகிறதுன்றதை பிரதமரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு அங்கே. ஆக அந்த இதெல்லாம் இங்கே சரியாக வந்துச்சு, இவங்க சரியாக எடுத்து சொன்னாங்க. இது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்ற பெயரில் கொண்டு வரப்பட்ட தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்படும் அநீதி அப்படிங்கிறத சரியாக விளக்குனாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது சொல்லி டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்றதுக்கும் அதுக்கும் சரியாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இவர் சொன்னது சரிதான், இவர்கள் இப்போவே இப்படி பண்ணுறாங்களே, நாளைக்கு வெற்றி பெற்றால் என்ன செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதற்கு எந்த விதமான ஒரு அறிக்கையோ அல்லது அவர் அமித்ஷா சொல்வதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஆதரவாக அறிக்கை விட்டது, இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு மைனஸாக தான் நான் பார்க்குறேன். பாஜக என்ன சொல்கிறதோ அதைத்தான் எடப்பாடி செய்வார் என்பது தான் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு எல்லா மக்கள் நம்பினார்கள், அதிமுகவினர் நம்பினாங்க. அதில் அதிமுகவினரே சோர்வடைந்ததை நான் பார்க்குறேன். நீங்கள் எல்லாவற்றையும் லீட் பண்ணுறது பாஜக தான் அப்படிங்கிறதுல சோர்வடைந்தாங்க அவங்க. ஜெயராமன் சார், இப்போ வந்து இந்த எக்ஸிட் போல் இது வந்து திமுக அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு 10 ஆண்டு காலம் வந்து ஆட்சி இல்லாமல் திமுக சமாளித்தது. 2011 20 வரைக்கும் அவங்க சமாளித்தார்கள். இப்போ அதிமுக ஒருவேளை அடுத்த 5 ஆண்டு காலம் இல்லை என்றால் அவர் சமாளிப்பது மிகப்பெரிய கஷ்டம், அந்த கட்சியை நடத்துவதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா எடப்பாடி வந்து அவரால் அந்த கட்சியை நடத்தக்கூடிய அந்த திறமை அவருக்கு இருக்கான்றது மிகப்பெரிய கேள்வியாக பார்க்கப்படுது. அவர் நடத்த முடியுமா சார்? சமாளித்து வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அவர் யாரோ சில பேரை அடித்து அவர் வந்து டானா ப்ரமோட் ஆகலை. அவர் அடித்த எல்லாருமே டானா அடித்து தான் ப்ரமோட் ஆகி வந்திருக்காரு. ஆனால் இங்கே வந்து எடப்பாடி அவர்கள் எடுத்த ஒரு முடிவு, கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சது தப்புன்னு திமுக காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணும்போது அதை எதிர்கொண்ட அதிமுக தடுமாற்றத்துடைய கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் கடந்த 3 மாதங்களாகத்தான் அவங்களும் இறங்கி அடித்து பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால நாங்கள் இவ்வளவு நன்மைகளை செஞ்சுருக்கோம், நீங்கள் காங்கிரஸோடு வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க, தமிழகத்துக்கு துரோகம் தான் பண்ணீங்கன்னு சொல்லி இவங்க இந்த கடைசி 3 மாதத்தில் சொன்னதை இன்னும் 6 மாதம் முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தா ரிசல்ட் வேறு மாதிரி இருந்திருக்கும். இதில் இன்னொரு விஷயம், தமிழ் மீடியாக்கள் பிஜேபி அதிமுகவில் இருந்த ஃபோக்கஸை கொஞ்சம் கூட திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை பக்கம் கொண்டு போகவே இல்லை. நாகர்கோவிலில் வந்து ராகுல் காந்தி பேசுகிறார், அதிமுகவுடைய ஆளுமை வந்து தமிழ்நாட்டில் மறுக்க முடியாது, அதிமுகவோட சாதனையை மறுக்க முடியாதுன்னு. இதுவே கொஞ்சம் மாறி பேசி பாருங்கள். மோடி அந்த மாதிரி திமுக புகழ்ந்து பேசியிருந்தா, இல்லை வேறு மாதிரி பிஜேபிக்கு செட்பேக் அதிமுகவுக்கு செட்பேக்காக இருந்தால் தமிழ் ஊடகங்கள் ஒரு வாரம் இதை வச்சு ஒப்பாரி வச்சுருக்கும். ஆனால் அது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அவங்க சாய்ஸில் விட்டு கடந்து போயிட்டாங்க. திருமாவளவன் ஏன் காட்டுமன்னாருடையில் நிற்காமல் வெளியில் வந்தார், அது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ள பிரச்சனை என்ன, ராகுல் காந்தி ஏன் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் பேரையே சொல்லலை, இந்த தேர்தல் முடிஞ்சவுடனே காங்கிரஸ் கூட்டணியை விட்டு எப்போ வெளியில் வரும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசியலில் எதிர்பார்க்கக்கூடிய. எந்த அளவுக்கு யார் ஆட்சியை ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு இருக்கோ அதே அளவுக்கு விடுதலை சிறுத்தைக்குள்ளே என்ன மாதிரி குழப்பங்கள் வரப்போகுது, காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் எப்போ கூட்டணியை விட்டு பிரிவாங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தமிழ் மீடியாக்கள் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிட்டத்தட்ட, நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் கடுமையான வார்த்தையாக இருந்தால் கூட ஊடக அடியாள் வேலையாகத்தான் தமிழ் ஊடகங்கள் செயல்பட்டது என்று நான் நேரடியாக குற்றம் சுமத்துகிறேன். கண்டிப்பாக உங்கள் கருத்தை தெரிவித்துக்கு நன்றி. நேரில் இன்று எக்ஸிட் போல் இது உண்மையா இல்லது வந்து பல்வேறு மக்களின் நோக்கமா என்பதை பற்றி பேசினோம். தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த பாக்கி அவர்களுக்கும்
சந்திரசேகரனுக்கும் ஜெயராமனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த உரைகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.